ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த cyclic voltammetry 2 ப்ரெசன்டேஷனில் இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் ஆஃப் cyclic voltammetry எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபிகரில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப் ஃபிகர் A to I வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் H ஃபிகரை பாருங்கள். ஸோ இப்படி தான் ஒரு நார்மல் cyclic voltammetry டேட்டா நமக்கு பிளாட் கிடைக்கும் ஆஃப்டர் த எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த எக்ஸாம்பிளில் அவங்க என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா எஃப்சி அப்படின்றத க்ரீன் கலரில் டினோட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஃபெரோசின். அண்ட் அது வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடைசேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணுது அண்ட் தென் இட் பிகம்ஸ் எஃப்சி ப்ளஸ் ஃபெரோசினியம் அயானாக மாறுது. இன்னொரு ரிவர்ஸ் ப்ராசஸ் என்னன்னா அந்த ஆக்சிடைஸ்டு ஃபெரோசினியம் அயான் ரெடியூஸ் ஆகுது, plus one electron coming back to ferrocene state. இதுதான் இந்த ரிவர்ஸ் ரியாக்ஷன். இதில் வந்து அந்த எஃப்சி ப்ளஸ்ஸை பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலரில் டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிளாட்லையுமே அதே கலரை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளாட் வந்து கான்சன்ட்ரேஷன் வெர்சஸ் டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் ஃப்ரம் த எலக்ட்ரோட் சர்ஃபேஸ். அதுதான் இது கான்சன்ட்ரேஷன் டிஸ்டன்ஸ் பிளாட். இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே அகெயின் கம்மிங் பேக் டு திஸ் ஹெச் ஃபிகர், இந்த cyclic voltammetry டேட்டா பாயிண்ட் இது வந்து ஃபார்வர்ட் ஸ்கேன் ஏல ஸ்டார்ட் ஆகி பி போயிருக்கு. அந்த பி ஏன் டினோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அதுதான் நம்மளுடைய ஹாஃப் பொட்டென்ஷியல், இ ஹாஃப்னு டினோட் பண்ணியிருக்காங்க. இ சப்ஸ்கிரிப்ட் ஹாஃப் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா இந்த ரெண்டுத்துக்கும் இடையில உள்ளது, அதாவது in between peak maximum which is obtained at C, point C ல இருக்கு இல்லையா, அதுவும் இந்த F பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிடேஷன் கரண்ட், இந்த பீக் மேக்ஸிமம், இது ரெண்டுத்துக்கும் மிட்ல இருக்கிறதா E half, which is also a formal potential. ஓகேவா? ஸோ B அந்த பாயிண்ட் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் C மேக்ஸிமம் கரண்ட் அண்ட் தென் D அது வந்து மினிமம், அப்புறம் திரும்ப ரிவர்ஸ் ஆகுது. ஓகேங்களா? பொட்டன்ஷியல் ஃப்ரம் மினிமம் பாயிண்ட் டி டு இன்க்ரீசஸ் அப் டு இங்கே இந்த பாயிண்ட் 3, இங்கே இந்த இதை சொல்கிறேன் பொட்டன்ஷியல் வித் ரெஃபரன்ஸ் டு எஃப்சி ப்ளஸ் எஃப்சி ரிடாக்ஸ் கப்பல். ஸோ மினிமம் பொட்டன்ஷியல்லேருந்து மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இங்கே திரும்ப இந்த ரிவர்ஸ் டைரக்ஷனில் வருது. அப்படி வரும்போது தான் நமக்கு இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ கரஸ்பாண்டிங் டு திஸ் ஏ பி சி அந்த டிஃப்ரெண்ட் பொட்டென்ஷியல் இருக்கு இல்லையா அந்த சைக்கிளிக் வோல்டாமீட்டரில், அட் அ கிவன் டைம் ஃப்ரேம் இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அஸ் டைம் இன்க்ரீசஸ் இந்த மாதிரி போயிருக்கு. இட் கிராசஸ் ஏ பி சி டி இ எஃப் அண்ட் ரீச்சஸ் டு பாயிண்ட் ஜி ஆஸ் த டைம் ப்ராக்ரஸஸ். இப்போ இதில் அந்தந்த பர்டிகுலர் டைமில் நம்மளுடைய ரிடாக்ஸ் ப்ரோபோட எஃப்சி ப்ளஸ் அண்ட் எஃப்சியோட கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பிளாட்ல காமிச்சிருக்காங்க. எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா as we mentioned earlier, இது 0 வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எலக்ட்ரோட், 0 டிஸ்டன்ஸில், அண்ட் இது வந்து பல்க், ஐ மீன் டபுள் லேயர் டிஸ்டன்ஸ், இன்னர் ஹெம்ஹோட்ஸ் அவுட்டர் ஹெம்ஹோட்ஸ், அந்த காம்பாக்ட் லேயர், இதெல்லாம் தாண்டி பல்க் எலக்ட்ரோலைட் வரைக்கும் போகிறது இந்த லாஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இனிஷியலாக இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ளாட் லைனாக இருக்குது, விச் மீன்ஸ் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தீஸ் டூ எஃப்சி ப்ளஸ். எஃப்சி ப்ளஸ் வந்து இனிஷியலாக +1 காமிச்சிருக்காங்க இங்கே, விச் இஸ் ஃபுல் கான்சன்ட்ரேஷன், அண்ட் க்ரீன் எஃப்சி வந்து 0 காமிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டில் பாருங்கள் எஃப்சி ப்ளஸ் இங்கே தான் நம்ம ஸ்கேன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் இங்கே நடந்து எஃப்சி அப்படிங்கிற ஒரு ஃபெரோசின் மாயிட்டு இந்த ஸ்டேட்டில் இல்லவே இல்லை பாயிண்ட் ஏல, அதனால இது 0வாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக இருக்குது. இது ரெண்டும் வந்து நார்மலைஸ்டு கான்சன்ட்ரேஷனை காமிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது குறைய குறைய இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எஃப்சியோட கான்சன்ட்ரேஷன் வந்து டிப்ளீட் ஆகும் இல்லையா?
அதுதான் இங்கே காமிச்சிருக்காங்க. see that happens near the electrode interface. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதோட green line பார்த்தீங்க அப்படின்னாக்கா it increases from 0 to slightly higher value near the electrode surface, closer to the electrode surface. அதுதான் இந்த ப்ராசஸில் பாயிண்ட் பியில் இந்த மாதிரி மாறி இருக்கு. ஃபர்தரா பாயிண்ட் சியில் வேர் த மேக்ஸிமம் கரண்ட் ஹாஸ் பீன் அப்டைன்ட். இங்கே என்ன நடக்குது அப்படின்னாக்கா இந்த பல்கில் இருக்கிற அந்த எஃப்சி ப்ளஸ் வந்து இட் டிஃப்யூசஸ், அதாவது மாஸ் டிரான்ஸ்போர்ட் நடக்குது. மாஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டிஃப்யூஷன் கிரேடியன்ட், பொட்டன்ஷியல் கிரேடியன்ட், கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அண்ட் நேச்சுரல் கன்வெக்ஷன். இது மூணுத்தோட கான்ட்ரிபியூஷனில் அந்த மாஸ் டிரான்ஸ்போர்ட் ஆனது எஃப்சி ப்ளஸ் ஃபெரோஷினியம் அயான் வந்து இட் கம்ஸ் க்ளோசர் டு த எலக்ட்ரோட் சர்ஃபேஸ். அந்த எலக்ட்ரோட் சர்ஃபேஸில் நடக்கிறது வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் இல்லையா? ஸோ இது ரெண்டுமே வந்து காம்பீட் ஆகும். எது இதில் ஃபாஸ்ட்டாக இருக்கோ அதை படி we can say that the electrode transfer kinetics is faster than the mass transport phenomena. Illa the mass transport is sluggish than the electron transfer rate. அப்படின்ற இதெல்லாம் வந்து நம்ம கைனடிக் பராமீட்டர்ஸ் அதெல்லாம் வந்து we could deduce from the cyclic voltammetry details. அதெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக ஃபர்தராக வர ப்ரெசன்டேஷன்ஸில் we will go in detail about it. இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷனில் to get an idea what the cyclic voltammetric data points like from the beginning A, B, C இங்கே ரெட் கலரில் டினோட் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் நமக்கு எலக்ட்ரோட் சர்ஃபேஸில் என்ன நடக்குது, அந்த எலக்ட்ரோட் ரியாக்ஷன் நடக்கும்போது, ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த ரிடாக்ஸ் ப்ரோப் கப்புள் அதோட கான்சன்ட்ரேஷன்ஸ் எப்படியெல்லாம் வேரி ஆகுது அப்படின்றத இங்கே ஒரு 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 பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக which was obtained through a lot of computation and solving partial differential equations. அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கல. அதில் ஜஸ்ட் டு ஹாவ் அன் ஐடியா, லைக் இது பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஈஸியாக புரியும், ஓ இவ்வளோ தானே இதுதான் நடக்குதா இங்கே சர்ஃபேஸில் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சைக்ளிக் வோல்டாமெட்ரியோட ஷேப் ஏன் இப்படி இருக்குது அப்படின்றத பற்றிலாம் வந்து நம்மளால் ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் வி குட் டெவலப். இங்கே பார்த்தீங்கன்னா அதான் இந்த கரண்ட்டும் ஜீரோவாக இருக்குது, ஏன்னா அந்த டைமில் எந்த ரியாக்ஷனும் நடக்கலை. அப்போ இதை கிராஸ் பண்ணி இந்த பல்கை கிராஸ் பண்ணி இங்கே வரும்போது அந்த பொட்டன்ஷியலும் இட் ஹேஸ் டு மேட்ச் டு தட். நம்ம அது முன்ன பார்த்த ஸ்லைடில் ஞாபகம் இருக்குங்களா? த ஃபெர்மி லெவல் ஆஃப் த எலக்ட்ரோட் ஹேஸ் டு பி ஸ்லைட்லி ஹையர் தென் த ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல். அப்போ தான் வந்து அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபருமே வந்து நடக்கும். இந்த சேம் மேக்ஸிமம் பீக் கரண்ட் இங்கே நமக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து மாஸ் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? ஆல்ரைட் ஆல்ரைட். ஸோ அதே மாதிரி வாட் ஹேப்பன்ஸ் இன் திஸ் பாயிண்ட் சி, அது இதே ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. ஸோ த சி கான்சன்ட்ரேஷன் க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஃப்சி ப்ளஸ், அது இங்கே டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. டியில் போகும்போது இன்னும் அது அதிகமாகிட்டு இருக்கு, இது அதிகமாக இருக்குது, இந்த கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிருக்கு. ஃபெரோசினியம் எஃப்சி ப்ளஸ் அதோட கான்சன்ட்ரேஷன் ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் இங்கே பார்த்தீங்களா இட் ஹஸ் கம்ப்ளீட்லி டிப்ளீட்டட் அந்த கான்சன்ட்ரேஷனே. இப்போ வந்து ஈவன் தோ வி கிவ் எலக்ட்ரான்ஸ் அண்ட் த எலக்ட்ரோட் இஸ் பொட்டன்ஷியல் இஸ் வே ஹையர் தென் த ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல், பட் யூ டோன்ட் ஹாவ் இனஃப் ஆஃப் எஃப்சி ப்ளஸ் க்ளோஸ் டு த எலக்ட்ரோட். அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து ஆஸ் அ ரிசல்ட் இந்த கரண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த இடத்துல. Otherwise, one could imagine or one could reasonably think that in the maximum current இப்படியே கண்டினியூ ஆகணும். ஏன் ஆகலை அப்படின்னாக்க இந்த எக்ஸ்பெரிமெண்டல் சைக்ளிக் வோல்டாமெட்ரி எக்ஸ்பெரிமெண்டலில் நம்ம வந்து விச் இஸ் அ டிரான்சியன்ட் டெக்னிக், நம்ம அதை ஆரம்பத்தில் பார்த்தோம். அகெயின் அந்த டிரான்சியன்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி த பொட்டன்ஷியல். அந்த பொட்டன்ஷியலை தான் வந்து நம்ம இங்கே வேரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் வி ஆரன்ட் சேஞ்சிங் த மாஸ் டிரான்ஸ்போர்ட் கண்டிஷன் ஆஃப் த எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட் வந்து அது ஒரு ஸ்டிரிங்கோ இல்லை ஒரு அஜிடேஷன் ஏர் பபிள் அஜிடேஷனோ அந்த மாதிரியான எந்த ஒரு எக்ஸ்டர்னல்
mode of mass transport நம்ம இதுல கொடுக்கிறது இல்ல. நம்ம சொன்ன மாதிரி the flux, the movement is contributed mainly because of the concentration gradient, the potential gradient and the natural convection. As a result, in the maximum currentல இருந்து நமக்கு இந்த concentration of Fc plus near the interface அது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்ற காரணத்தினால the current keeps on falling and it reaches to the very minimum value D. And then இந்த இடத்துல வந்து we are reversing the potential, I mean reversing the scan direction. So minus 0.3 வரைக்கும் approximately about minus 0.3 அது வரைக்கும் இங்க ரீச் ஆனது பாயிண்ட் டி இந்த இடத்துல. So now it is increasing towards the positive values. அப்போ அந்த டைம்ல நமக்கு இதே மாதிரி ஃபினாமினா திரும்ப நடக்குது. என்ன ஆகுது அப்படின்னாக்க இந்த சர்ஃபேஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் the green color ferrocenium suddenly drops. இங்க பாருங்க. ஏன் அப்படின்னாக்க இந்த it is going forward to this direction. Fc plus கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு நமக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல அதிகமா இருந்தது, சடனா பாத்தீங்கன்னா இங்க ரிவர்ஸ் ஆன உடனே இட் டிராப்ஸ். இங்கே ஃபர்தரா டிராப் ஆகுது. இந்த இடத்துல இன்னும் ரொம்பவே டிராப் ஆகுது பாயிண்ட் ஜியில் பார்த்தீங்கன்னா. இது எஃப் தான் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் விச் இஸ் ஷோன் ஹியர். இந்த எஃப் வந்து ஆல்மோஸ்ட் இட் இஸ் க்ளோஸ் டு த ஈக்லிபிரியம். அதாவது இது ஈக்லிபிரியம் இல்லை, அந்த ஃபார்மல் பொட்டன்ஷியல் தாண்டியாச்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் சேம் கான்சன்ட்ரேஷனில் இருந்துருக்கு இந்த பாயிண்ட்ல. ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இண்டிவிஜுவலாக ஒரே ஒரு சைக்கிளிக் வோல்டாமெட்ரி டேட்டா மட்டும் இங்கே பிளாட் பண்ணியிருக்காங்க. பொட்டென்ஷியல் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ், கரண்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ் ஆஸ் யூஷுவல். இந்த என்ன கன்வென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நெகட்டிவ் அண்ட் டுவர்ட்ஸ் த மோர் பாசிட்டிவ் பொட்டென்ஷியல்ஸ், இந்த மாதிரியான கன்வென்ஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட் நம்ம இப்போ ஏன் பார்க்குறோம் அப்படின்னாக்கா டு ஃபர்தர் நோட் த டீட்டெயில்ஸ். லைக் இது வந்து இபி மேலே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட் பி என்ன பொட்டன்ஷியல் இபி, ஓகேவா, பீக் மேக்ஸிமம் இது. அண்ட் ஃபார் த ஆக்சிடேஷன் ஓஎக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஃபார் த ஆக்சிடேஷன் ப்ராசஸ். இது வந்து பீக் பொட்டன்ஷியல் ஃபார் ரிடக்ஷன் ப்ராசஸ், அதுதான் இங்கே டாட்டட் லைன் போட்டிருக்காங்க. இது வந்து இந்த பேஸ் லைன்ல இருந்து கால்குலேட் பண்றாங்க இந்த டாட்டட் லைன். ஏன்னா நமக்கு இங்க ரிவர்ஸ் ஆயிட்டு இந்த இது வருது இல்லையா. ஸோ இதுதான் பிளாட்டிவ் இங்க கண்டினியூ பண்ணி இந்த ஹைட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நமக்கு ரிடக்ஷன் கரண்ட். இந்த பாயிண்ட் இந்த இதுதான் வந்து பொட்டன்ஷியல், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அதே மாதிரி இதுல பாருங்க, இந்த ரியாக்ஷன் ஃபார்வர்ட் ஸ்கேன்ல இந்த இடத்துல இந்த பிளாட்டிவ் ரீஜனை ஸ்ட்ரைட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஹைட் இது இருக்கு இல்லையா, and that is called the oxidation current இந்த இடத்துல. இன்னொன்று நம்ம பார்த்தோம் இதுல வந்து how can we say that whether the reaction is reversible. I mean whenever I say the reaction, it is electrochemical reaction in this case. அது வந்து ரிவர்சிபிளா இல்ல irreversible இல்ல quasi reversible அப்படின்னு பார்க்குறோம். இது மூணும் என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இந்த எக்ஸாம்பிள்ல இருக்கிறது வந்து இட் இஸ் a good example of reversible reaction. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடந்துச்சு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு கரண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு பிகாஸ் ஆஃப் த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் இல்லையா. அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடந்து ஒரு ஏ ஆக்சிடைஸ்டு ஸ்பீசிஸாக மாறினது வந்து இந்த ரிவர்ஸ் ஸ்கேன்ல இட் வாஸ் கன்வெர்டட் பேக் டு த ரெடியூஸ்டு ஸ்பீசிஸ். அதனால வந்து ரிடக்ஷன் கரண்ட்டும் இங்கே கிடைச்சிருக்கு நமக்கு. ஸோ அதனால வந்து we say that the electrochemical reaction here is reversible. ஸோ இந்த மாதிரி ரிவர்சிபிள் ஆகலை அப்படின்னாக்கா அந்த டைம்ல நம்மளுடைய சைக்கிளிக் வோல்டாமெட்ரி டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க that's how it looks. இது வந்து சி இருக்கு இல்லையா, ஏ ரிவர்சிபிள், இது வந்து ஏ, பி வந்து quasi reversible, C வந்து irreversible completely. இங்க பாருங்க டாட்டட் லைனா இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபார்வர்ட் ஸ்கேன்ல போயிருக்கு, ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடந்திருக்கு, ஆனா ரிவர்ஸ் திரும்ப வரும்போது எந்த பீக்குமே நமக்கு கிடைக்கல. அண்ட் இந்த மாதிரியான ஒரு ஷேப் கிடைக்குது அப்படின்னாக்க then the reaction is irreversible.
electrochemically irreversible. இது இப்போ B அப்படி பார்த்தீங்கன்றீங்களா, இது எப்படி இருக்கு? இந்த dotted lines are, I mean dashed line curve in this figure B. பாருங்க, இது ஃபார்வர்ட்ல ஒரு பீக் கிடைச்சிருக்கு நமக்கு, ரிவர்ஸ்லயும் ஒரு பீக் இருக்கு. ஆனா it is not um, resembling the one we see here. இந்த peak separation distance இருக்கு பாத்தீங்களா, which is very small in the completely perfectly reversible condition ல. இதுவும் approximately 0.2 கிட்ட இருக்கு, இது வந்து slightly 0.27 எல்லாம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். Ideally speaking, it would be like 59 millivolts for one electron transfer reversible reaction, electrochemically reversible reaction. அந்த மாதிரி இருக்கும். ஆனா இங்க உள்ள peak separation it is way too higher. So அப்படி ஒரு டேட்டா நமக்கு கிடைக்குது அப்படின்னாக்க, which means the electrochemical reaction is quasi reversible. இது வந்து வெறும் பிக்சரை பார்த்து மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியுமா, இல்லை இதுக்கு வேற இன்னும் can we come up with some analytical or numbers to exactly say this? Yes, முடியும். அது வந்து தனியா ஒரு பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம அடுத்த கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஆல்ரைட், இதுக்கு முன்ன ஸ்லைட்ல வந்து நம்ம ரிவர்சிபிள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், irreversible ரியாக்ஷன் எப்படி இருக்கும், குவாசி ரிவர்சிபிள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அந்த சைக்ளிக் வோல்டாமீட்டர்ல அப்படின்னு பார்த்தோம். இங்கே இந்த ஸ்லைடில் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பட் ஃபார் அ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் டெக்னிக், இது வந்து லீனியர் ஸ்வீப் வோல்டாமெட்ரி அப்படின்ற ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்கும் சைக்ளிக் வோல்டாமெட்ரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, you could see that இங்கே இனிஷியல் பொட்டன்ஷியல் இஐலேருந்து ஸ்டார்ட் ஆகி E2 வந்து பொட்டன்ஷியல் மேக்ஸிமம் இந்த ரேட்டில் சேஞ்சாக மாறுதலாகி இது வந்து ரீச் ஆகிருக்கு. இது வந்து இந்த இடத்துல அந்த எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷனை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, தென் த டெக்னிக் பிகம்ஸ் லீனியர் ஸ்வீப் வோல்டாமெட்ரி. அப்போ அது ஃபர்தராக என்ன ரிவர்ஸ் டைரக்ஷனில் அந்த E2லேருந்து E1க்கு வந்து அப்படின்னு சொன்னாக்க அதுதான் சைக்ளிக் வோல்டாமெட்ரி. ஸோ சைக்ளிக் வோல்டாமீட்டரில் எப்படி இருக்கும் அந்த டேட்டான்னு நம்ம முன்னாடி பார்த்தோம், ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிள், குவாசி ரிவர்சிபிள். ஸோ இன் கேஸ் ஆஃப் லீனியர் ஸ்வீப் வோல்டாமெட்ரி, அதுலேயும் நம்ம வந்து கேன் வி டெல் வெதர் த எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னாக்கா, எஸ். ஹவு? இப்போது அதே மாதிரி ஒரு ஹாஃப் டைரெக்ஷனில் கிடைச்ச அந்த டேட்டா மட்டும் பிளாட் இருக்கும் நமக்கு. அதில் அந்த ஐபி மேக் சொன்னோம் இல்லையா, பீக் கரண்ட், அந்த பீக் கரண்ட்டையும் and you have to perform this experiment, linear sweep voltammetry, in a different scan rate. ஒரு மினிமம் ஸ்கேன் ரேட் 5 millivolt per secondல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 200 or 500 millivolt per second வரைக்கும் நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இது எல்லாத்தோட பீக் கரண்ட்டும் எடுத்து, and then you make a plot of peak current on the y-axis and the square root of your scan rate on the x-axis. இந்த மாதிரி ஒரு பிளாட் பண்ணும்போது if you get a linear இது ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், லீனியராகவும் இருக்கும். ஸோ இன் தட் கேஸ் உங்களுடைய எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் ரிவர்சிபிள் அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லலாம். அண்ட் மோரோவர் அந்த இபி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பொட்டன்ஷியல் பீக் பொட்டன்ஷியல் நமக்கு கிடைக்குது இல்லையா ஃபார் பர்டிகுலர் ரியாக்ஷன், அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன், அது வந்து இட் வுட் பி இண்டிபெண்ட் ஆஃப் அ ஸ்கேன் ரேட். நீங்கள் ஸ்கேன் ரேட் மாற்றினாலும் you will see that the peak current is occurring exactly in the same potential. அது மாறவே மாறாது, ஷிஃப்ட் ஆகாது. அண்ட் அந்த EP, அந்த peak potential and the formal potential சொன்னல EP by 2, அது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னாக்க இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் வந்து you will get around 56.6 divided by n. n-ங்கிறது number of electrons. Next, இந்த ஸ்லைடில் again more details, characteristics of a reversible reaction in cyclic voltammetry. earlier நம்ம பார்த்தது வந்து விஷுவலாக எப்படி இருக்கும் அந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு. இங்கே வந்து it's more of a numbers by numbers and having these values for EPA, which is peak potential for anodic process.
EPC, which is a peak potential for a cathodic process. இதுதான் the peak at which you are having a maximum current. அதுதான் வந்து பொட்டன்ஷியல் EP அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரெண்டுத்துக்கும் இடையிலான டிஃபரன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாட்ல பர்டிகுலர் சைக்ளிக் வோல்டாமெட்ரிக் பிளாட்ல A இங்கே ஸ்டார்ட் ஆகுது and it reaches to the point B where we have the maximum current, and the maximum current obtained here is corresponding to the process cathodic process. ஏன்னா இந்த சப்ஸ்கிரிப்ட் சின்னு போட்டிருக்காங்க இல்லையா, so which is clearly denotes that it is a cathodic process and the current is cathodic current and the potential is cathodic potential. அதான் வந்து EPC. And then it reaches to the point C wherein the direction of the scan is reversed and we have a peak potential, maximum current, anodic current obtained at the EPA. So இந்த ரெண்டு potential EPA and EPC இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து 57 divided by n millivolt. இந்த கண்டிஷனை obey பண்ணும். Then we can clearly say அதாவது number of electron transfer, என்னங்கிறது number of electron transfer, அது obey பண்ணுது அப்படின்னாக்க then you have a reversible electrochemical reaction. And இந்த peak current பார்த்தோம் இல்லையா, from the baseline இந்த இடத்துல இருந்து மெஷர் பண்ணி கொடுத்துருக்காங்க IPC and IPA from a baseline here. இந்த ரெண்டுத்தோட ரேஷியோ IPA divided by IPC will be 1, which means இந்த forward process ஆன கரண்ட்டும் reverse process ஆன கரண்ட் ரெண்டுமே வந்து it would be almost equal, same. அப்படின்ற கண்டிஷன்ல தான் நமக்கு we will have this ratio as 1. And now இது வந்து it's a representation of current IP, அந்த peak current கிடைக்குது இல்லையா இந்த redox processல, which would be plus or minus, ஏன்னா இது ரெண்டு it represents both the anodic and the cathodic current. Only the direction, the polarity will change, otherwise the height of the current, the current signal will be same, magnitude will be same. Either இந்த இதை வந்து it is correlated to the number of electron transfer, Faraday constant, area of the electrode, the concentration of the redox species, இது எல்லாத்தையும் it is related to that. இது வந்து scan rate or gas constant, T வந்து it's a temperature, it is related by this equation which is called Randles-Sevig equation. Randles-Sevig equation. இந்த ஃபார்மல் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் கூட பார்த்தோம், அதை இங்கே இன்னும் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார்மல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இந்த ரெண்டுத்தோட பொட்டன்ஷியலையும் ஆட் பண்ணி இபி ஆக்சிடேஷன் ப்ளஸ் இபி ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதை டிவைடட் பை 2 பண்ணாக்க இந்த மிட்வேல இருக்குது இல்லையா, அதுதான் வந்து ஃபார்மல் பொட்டன்ஷியல். அண்ட் இன்னொரு இது வந்து இந்த இபி மைனஸ் formal potential, அதாவது the particular EP peak potential minus formal potential, and that is correlated with the equation in the 2.218 RT by NF. So in the மாதிரி not only just by looking at the data, you can also get more numbers to exactly say that the process is reversible or irreversible அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸை நம்ம கிளியராக சொல்ல முடியும். நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, இன்னொரு இது இந்த K0 அப்படிங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட், MT அப்படிங்கிறது மாஸ் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், K0 இது வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு ப்ராசஸ் நடக்குது இங்கே சைக்கிள் வோல்டாமெட்ரி, நம்ம இங்கே ஆரம்பத்திலேருந்து இந்த ஸ்கேன் டைரெக்ஷனில் இப்படி வரோம், பொட்டன்ஷியல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இந்த டைரெக்ஷனில், கரண்ட் இன்க்ரீசஸ் இன் திஸ் டைரெக்ஷன். ஸோ அப்படின்னும் போது இந்த பீக் கரண்ட் நமக்கு கிடைக்குது இல்லையா, அது ஏன் அப்படின்னு நம்ம முன்னமே பார்த்தோம். மாஸ் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ரிபியூட்டட் பை கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அண்ட் நேச்சுரல் கன்வெக்ஷன். இது எல்லாம் பண்ணும்போது அந்த ரேட் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்னு ஒரு ஃபினாமினா நடக்குது இல்லையா நமக்கு. ஸோ அந்த ரேட் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், அந்த ரேட் வந்து இஃப் இட் இஸ் வெரி ஹை, தென் த மாஸ் டிரான்ஸ்போர்ட் கோஎஃபிஷியன்ட், then we have a situation, or we can say that is the reason for our
reversible nature of the electrochemical reaction. இப்போ அதே electrochemical cyclic voltammetry டேட்டால உங்களுடைய mass transport நடந்துகிட்டு இருக்கு, but your electron transfer is sluggish அப்படின்னாக்க, then you will see the condition here B, which is irreversible. ஓகேவா? The electron transfer rate is smaller than the mass transfer coefficient. So உங்களுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா அந்த mass transport நடந்தாலும், but your electron transfer rate is slow அப்படின்னாக்க, then you will have a cyclic voltammogram data shaping of this type, which we already saw that is irreversible in nature அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு இன்னும் more detailed explanations. ஏன் அப்படின்னாக்க இதுதான் காரணம். அந்த mass transport வந்து அதிகமா இருக்கு, but your electron transfer rate is smaller. அதை இன்னும் ஃபர்தரா இந்த zeta அப்படிங்கிற ஒரு zeta அப்படின்ற ஒரு இந்த zeta வேல்யூ வந்து ஃபர்தரா கோரிலேட் பண்றாங்க. zeta is given by the k0 electron transfer rate, f and d இது வந்து diffusion coefficient, nu வந்து scan rate, r and t earlier பார்த்த மாதிரி gas constant, temperature, Faraday number, இதெல்லாம் வந்து as usual. இந்த zeta value இருக்கு இல்லையா, if we calculate a zeta value for that particular cyclic voltammetry data, and if we calculated this k0, the electron transfer rate நம்ம already கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்க, if you plug in those numbers, உங்களுக்கு கிடைக்கிற அந்த zeta value, if it is greater than or equal to 15 அப்படின்னாக்க, then your cyclic voltammetric process for the one that you studied is a reversible process. Irreversible அப்படின்னாக்க இந்த zeta value 15 ல இருந்து 10 to the power minus 3 குள்ள ஏதாவது ஒரு ரேஞ்சில் இருக்கும். Quasi reversible அப்படின்னாக்க which is lesser than the 10 to the power minus 3. The zeta value will be less than that. So இந்த மாதிரி ஒரு 3 ranges of number for the zeta value can tell you the reaction, electrochemical reaction is electrochemically reversible or electrochemically irreversible or quasi-reversible. So again we are looking at the details of the sub steps that altogether contributes to the electron transfer. The mass transfer நடக்குது, bulk solution இந்த dotted line க்கு அப்புறம் இருக்கிறது bulk solution, இந்த சைடுல இருக்கிறது வந்து which is close to the electrode, so அது வந்து bulk னு சொல்ல மாட்டோம், அது வந்து interfacial region. அங்கதான் வந்து நம்மளுடைய இந்த reorientation of solvent dipoles அதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல 3 ஸ்டெப்ஸ்ல நடக்குது. அதெல்லாம் 1 2 3 4 ஸ்டெப் நடக்குது. நடந்து இந்த இடத்துல எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் 5th ஸ்டெப்பா நடக்கும். நம்ம முன்னது பிரசன்டேஷன்ஸ்ல பார்த்தோம். ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இதுதான் வந்து இந்த சிம்பிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஏ அப்படின்ற ஒரு கெமிக்கல் மாலிட்டி இங்கே இருக்கு. அது வந்து 1 electron transfer electrochemical redox reaction, and the forward reaction in that lab வந்து when you take electron, it is a reduction process and it reduces to B. அதோட reversible reaction is oxidation and it oxidizes to A அப்படின்றது வருது. இந்த forward reaction இந்த இடத்துல for this particular example K forward reaction ஓட rate constant எப்படி எழுதணும் அப்படின்னாக்க, K subscript reduction is equal to K subscript reduction not K naught. இதுதான் வந்து அந்த forward reaction ஓட rate constant, electron transfer rate constant, which is and further exponentially proportional to the alpha அப்படிங்கிறது charge transfer coefficient. F or T வந்து usual notations. இது வந்து it is a over potential in the symbol. Okay. So similarly அதே மாதிரி K oxidation, அதாவது இந்த reverse process இந்த கண்டிஷன்ல அதனுடைய rate constant exponentially proportional to அதே மாதிரி 1 minus alpha charge transfer coefficient alphaங்கிறது and remaining things F Faraday number, R and T is gas constant and temperature, is it eta over potential. So இந்த மாதிரியான ஒரு equation அது it follows, it obeys this.
particular equation. MT and the mass transfer coefficient முன்ன பார்த்தோம் இல்லையா, and that is அதுக்கான equation இதான் D diffusion coefficient square root of R and T, F இது வந்து nu வந்து scan rate. So if you know the diffusion coefficient, you can calculate mass transport coefficient. So in the Ji, we always refer to this point, right? In the flux movement of either Ji is a flux of ions moving in the direction X, which is related to this three different phenomena. The first one it is because of the concentration gradient. This is the potential gradient, second phenomena. This is the velocity, that is natural convection of movement of ions. So again, in the Randall-Sevicki equation வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, for example, if you have a different concentration of analytes இருக்கு அப்படின்னாக்க, நீங்க ஒரு unknown concentration அதில இருந்து பண்ணணும், identify பண்ணணும் அப்படின்ற ஒரு situationல, you could perform a cyclic voltammetry or a linear sweep voltammetry, எது பண்ணாலும் சரி, and அதனுடைய peak current IP இருக்கு இல்லையா, IP versus concentration போட்டு ஒரு internal ஒரு plot நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த plotல நீங்க வந்து unknown concentrationக்கு வந்து without knowing the concentration, you perform the same cyclic voltammetry or linear sweep voltammetry and the peak current கொண்டு வந்துட்டு you could relate, interpolate or extrapolate to find out the unknown concentration. அது வந்து it's another use of cyclic voltammetry data. அப்புறம் again இந்த Randall-Sevicki equation வச்சு நீங்க from the plot நீங்க IP versus square root of scan rate இருந்துச்சு அப்படின்னாக்க, இந்த redox reaction இருக்கு இல்லையா, அது வந்து it would be linear, சில டைம் linear இருக்கும். Then அப்படின்னாக்க it is the process is diffusion controlled அப்படின்னு நீங்க ஒரு conclusion கொள்ளலாம். diffusion controlled அப்படின்னாக்க உங்களுடைய redox species வந்து அது அதோட மூவ்மெண்ட் அது எவ்வளவு வேகமா வந்து அடையுதோ அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து உங்களுடைய கரண்ட் சிக்னல் ரெஸ்பான்ஸ் இருக்கு. நான் லீனியர் அப்படின்னாக்க இட் இஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல். அதான் இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் சொல்லலாம். whether the redox reaction that is under study is diffusion controlled or electron transfer controlled அப்படின்னு சொல்லலாம். Okay, இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்த cyclic voltammetry dataல we always saw that our redox species was in the bulk and it mass transport மூலமா it reached to the surface. அந்த மாதிரியான ஒரு situation தான் பார்த்தோம். அதுக்கு உண்டான current response தான் Randall-Sevicki equation அது ரிலேட் பண்ணதை பார்த்தோம். But in some cases where you have the redox species adsorbed to the surface, அப்படின்னாக்கா அந்த டைம்ல எப்படி இருக்கும் நம்மளுடைய cyclic voltammetry data அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, it will look like this. Ideally there will be no difference between the peak potentials for a forward and reverse process, and அதனுடைய current response is given by the equation shown here. இந்த gamma அப்படிங்கிறது வந்து coverage, it denotes the coverage. இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக we will see probably for one good example. அதை வச்சு நம்ம இன்னும் we can see. இங்கே இருக்கு ஒரு எக்ஸாம்பிள். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கேன் ரேட்டில் பண்ணாலும் இது ரெண்டுத்தினுடைய பொட்டன்ஷியல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் இந்த ஃபில்மில். அண்டு நம்ம இன்னொன்று பார்த்த மாதிரி அந்த கரண்ட் வெர்சஸ் ஸ்கேன் ரேட் பிளாட் பண்ணிங்கன்னா இட் would be linear. ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில், அதாவது when you have a combined, இதுவும் இருக்கணும், இந்த பீக் பொட்டன்ஷியலும் வந்து it should be very low, there should be no difference, and இந்த linear அப்படின்னாக்கா then you could say that the redox species is surface absorbed அப்படின்னு சொல்லலாம். Alright, thank you very much for listening to this video. Thank you. Bye.